எஸ்டர்டே லெவல்ஸ் கொடுத்திருந்தோம். லெவல்ஸ் இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். நேற்று எஸ்டர்டே வீடியோவில் சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டில் வந்து ஒரு டவுன்ஃபால் தான் எக்ஸ்பெக்டேஷன், ஒரு 850 ரேஞ்ச் வரையும் வரும்னு சொல்லியிருந்தோம். பட் இன்னைக்கு அப்படி நடக்கல. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தது, ஒரு சின்ன கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருந்தது. ஸோ ஓப்பனான மார்க்கெட் வந்து ஷார்ப்பாக வந்து காலையிலேயே வந்து செல் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செல்லிங் சைடு தான் இருந்துச்சு. ஸோ இருந்துட்டு ஓவராலாக இன்னைக்கு சைட்வேஸ் ஆகி தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. அப்ஸும் இல்லை டவுன்ஸும் இல்லை. ஸோ ஓவராலாக மார்க்கெட் இப்படி இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா குளோபலாக மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. தென் வந்து நம்மளோட மார்க்கெட்டில் வந்து இந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து ஃபால் தான் ஆயிருக்கணும். பட் இந்த லெவலில் குளோபலாக மார்க்கெட் எல்லாம் பாசிட்டிவாக இருக்கிறதுனால இந்த லெவலில் வந்து நமக்கு சைட்வேஸ்லேயே இருக்குது. 3 டேஸாக நீங்கள் லாஸ்ட் 3 டேஸாக நோட் பண்ணியிருந்தா தெரியும், மார்க்கெட் வந்து ஒரே பேட்டர்னில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு சின்ன கேப் அப், அப்புறம் ஒரு டவுன்ஃபாலாக அல்லது நியூட்ரலாக மார்க்கெட் இருக்குது. அந்த டே எண்டு வரையுமே மார்க்கெட் அப்படியே தான் ட்ரேட் ஆகுது. ஸோ பெருசாக மூமெண்ட்டும் வந்து மேலேயும் போகல கீழேயும் போகல. ஸோ இந்த ரேஞ்ச்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு லாஸ்ட் ஒரு 3 டேஸாக. ஸோ இன்றைக்கும் அப்படி தான் மார்க்கெட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் கொடுக்குறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட்டில் சென்செக்ஸ் எக்ஸ்பீரி இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கும் மேபி ப்ரீமியம் டிகே நடக்கிறதுக்காக மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு கன்சால்டேட் மூமெண்ட்டும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, நாளைக்கான லெவல்ஸ் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க.